அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் கோர்ட் ஒரு தரமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தில் 41 உயிர் போனதுக்காக நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இது தமிழக அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அப்படின்ட்டு. ஆனா சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிறைய அந்த பிலிக்ஸ் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க தமிழக அரசாங்கம். பட் நம்ம தொடர்ந்து நம்ம குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தோம், இது உங்களுடைய ஃபெயிலியர், இது நீங்க போலீஸினுடைய ஃபெயிலியர், இது தமிழ்நாடு போலீஸினுடைய ஃபெயிலியர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய ஃபெயிலியர் இது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியர் டைரக்ஷன், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இதை விசாரிக்க கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்கணும். ஏன்னா இவங்க திசை திருப்புற வேலையிலேயே இருந்தாங்க, மிரட்டுற வேலையிலேயே இருந்தாங்க. ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நம்ம டே 1ல இருந்து நம்ம தரப்பா திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், அண்ணன் நயனார் அவர்களும் சொன்னாங்க, நிறைய பேர் நம்ம அதை நோக்கி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இந்த தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. உண்மையான குற்றவாளிகள் சிறைக்கு செல்ல ஒரு உண்மையை வெளியே கொண்டு வர சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு த சுப்ரீம் கோர்ட், தேங்க்ஸ் டு த அட்வொகேட்ஸ்.